அப்பா 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 இறந்துட்டாரா? அம்மா அம்மா அர்ஜுன், அம்மா அர்ஜுன், அம்மா என்னாச்சுடா? அப்பாவுக்கு என்னாச்சு? அம்மா அப்பா எங்க போனாருமா? ஐயோ, என்னால தாங்க முடியலடா. அப்பா நான் என்ன பண்ணுவேன்? அர்ஜுன், எப்படிமா ஆச்சு? எப்படி ஆச்சு? அப்பா எங்க போனாருமா? எனக்கு தெரியலடா. அவரு எங்க போனாரு, என்ன பண்ணாருன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ கடவுளே. அப்பா அப்பா என்னால தாங்க முடியலமா. ஐயோ அப்பா அப்பா என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. வேண்டாம்னு சொல்லி கேட்காம ஆதிராவை தேடி போன மனுஷன் ஒரேடியா போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் சுசீலா? அக்கா அழாதீங்க அக்கா. மருமகளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் அவளுக்கு ஒரு ஆபத்துன்னதும் அவளை காப்பாத்த போய் உசிரியே விட்டுட்டாரு சுசீலா. இவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அழாதீங்க அக்கா, அவர் விதி முடிஞ்சு போயிட்டாரு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் இந்த பொண்ணு வந்த நேரம் தாண்டி. இவ ஜாதகம் சரியில்லையா, அதான் இப்படி அடுத்தடுத்து சாவா நடக்குது. ஆமா ஆமா, மருமக வந்த நேரம் சரியில்லை. அது வீட்டுக்கே ஆகாது. அன்னைக்கு குழந்தை செத்தா, இன்னைக்கு மாமனாரு. நாளைக்கு யார் போய் சேருவாங்களோ? ஏங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இல்ல சுசிலா, மருமக வந்த நேரம் தான் 2 உசுறு போச்சுன்னு ஊரே பேசுது. போதும், ஊர் பேசல, நீங்க தான் பேசுறீங்க. இருக்கிற வேதனை போதாதுன்னு நீங்க வேற ஏன் நோகடிக்கிறீங்க? சுசீலா, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஜாதகம் சரியில்லை, வீட்டுக்கு ஆகாதுன்னு அப்பவே சொன்னாங்க. அத மீறி கல்யாணம் பண்ணி இப்ப நாம தான் அனுபவிக்கிறோம். இவ சரியில்லைக்கா, இந்த வீட்டை அழிக்கவே வந்திருக்கா. முதல்ல என் பையன் போனா, இப்ப என் சொந்த மாமாவே போயிட்டாரு. இந்த வீட்டுக்கு இன்னும் என்னென்ன கேடு வந்து சேருமோ தெரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நானா? ஆமா, நீதான். உன்னாலதான் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இந்த வீடே கதறி அழுதுனா அதுக்கு நீதான் காரணம். எங்க அண்ணனும் சுதர்சன் சாக காரணமே நீதான். இவளோட ஜாதகம் பாவ ஜாதகம். உன்னால இந்த குடும்பத்துக்கு அழிவுன்னு நம்பூதிரி அப்பவே சொன்னாரு. இப்ப அது நடக்குது இல்ல? ஐயோ கடவுளே, நான் என்னங்க பாவம் பண்ண? எனக்கு ஒரு பாவமும் தெரியாதுங்க. ஏய் போதண்டி, சும்மா அழுது அழுது அழுதாபம் தேடிக்கலான்னு பாக்காத. இது எப்படி இருந்த குடும்பம்?
நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு அமைதியா நிம்மதியா இருந்தோம். இவ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இல்ல தெய்வான என்ன பேசுற? நம்ம நேரம் சரியில்லை, கெட்டதாவே நடக்குது. அதுக்கு காரணம் யாருமா? இவதானே உன் புருஷன். என் தம்பி முத்துராசா செத்ததுக்கு பிறகு நம்ம வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே. ஆனா இவ வந்ததுக்கு பிறகு சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்து நடக்குது. இவ ஜாதகம் ஒரு கொலகார ஜாதகன. இவளை இனிமே நம்ம வீட்டுல வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. இவ வேண்டான. இவளால 2 உசுறு போச்சு. இதுக்கு மேல இவ இங்க இருக்க வேணாம். கடவுளே, இவ ஒரு பாவமும் அறியாத பொண்ணு. உங்க வேதனையும் கோபத்தையும் தீங்க இவதான் கிடைச்சாளா? அம்சா, நீ சும்மா இருமா. இவ குடும்பத்தை அழிக்க வந்தவ. அதுக்கு நாம தான் கிடைச்சமா? இத பாருமா, உன்னால இதுவரைக்கும் நாங்க பட்டது போதும். இந்த வேதனை இனிமேல் தொடரக்கூடாது. நீ இந்த வீட்டுல இருக்காத, உடனே கிளம்பு. போமா, சும்மா இருப்பா. நீங்க இத தலையில. பெரியப்பா என்ன பேசுறீங்க? அப்பாவும் சுதர்சனும் விபத்துல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இவன் என்ன பண்ணுவா? டேய், அது விபத்து இல்லடா. சம்பவம் நடந்த 2 இடத்துல இவன் இருந்திருக்கா. இவனும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கா. ஹலோ பிரதர், என்ன பேசுற நீ? செத்தவங்க 2 பேரையும் கொன்னது இந்த பொண்ணுங்கறியா? டேய், அவ ஜாதகம் தானே கொண்டிருக்கு. டேய், நீ தப்பு பண்ணிட்டு பழைய ஜாதகத்து மேல போடுறியா? காளி, புரியாம பேசாத. டேய், நான் புரிஞ்சுதான்டா பேசுறேன். ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, இந்த பொண்ணு பிறந்ததே சரியில்லைங்கிற அளவுக்கு பேசுறீங்க. என்னடா? டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். சாவே வராத அளவுக்கு நீங்க அப்படி என்ன புண்ணியத்தை பண்ணிருக்கீங்க? டேய், கத்தாத. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க எல்லாம் 1-2 பாவமாடா பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் கணக்கு போட்டா ஒருத்தன் உசுறு மிஞ்சாது. டேய் குடிகாரா, குடிச்சிட்டு வந்து உளறாத. டேய், நான் குடிச்சிட்டு வந்து வளர்றேனா? நீங்க எல்லாம் அறிவு இல்லாம புத்தி கேட்டு போய் ஆணவத்துல வளர்றீங்க. அதான் வித்தியாசம். என்னடா, வீட்டுல 2 உசுறு போச்ச. இனிமேலாவது தப்பு பண்ணாம பாவம் பண்ணாம ஒழுங்கா இருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களாடா? நாங்க ஒழுங்கா தாண்டா இருக்கோம். அது நீ சொல்லாத. காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் பாவம் தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், மேல இருக்கிற சித்திரகுப்தம் மட்டும் கரெக்டா கணக்கு போட்டான்னு வச்சுக்க, நீங்க எல்லாம் எப்பவோ போய் சேர்ந்துருப்பீங்க. வேணாம் காளி, நாங்களே அண்ணன் செத்த துக்கத்துல இருக்கோம். நானும் அதே தாண்டா சொல்றேன். அண்ணன் போய் சேர்ந்துட்டான்னு வேதனைப்படுங்க, துக்கப்படுங்கடா. நீங்களா திருந்துங்கடா. அதை விட்டுட்டு பாவம் அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்றீங்களாடா? டேய், நாங்க என்னடா அவளை டார்ச்சர் பண்றோம்? இத பாருங்க, இந்த வீட்டுல பிறந்த அத்தனை ஆம்பளைங்களுக்கும் சொல்றேன். ஏய் பெருசு, உனக்கும் சேர்த்துதான். உங்களால ஊர்ல உள்ளவங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் கொடுமையை அனுபவிக்கிறாங்க. புரியுதா? அந்த வேதனை இந்த பொண்ணுக்கும் தொடர்ந்தா இந்த குடும்பத்தை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. டேய், நாங்களா இவளை குடும்பப்படுத்துறோம்? தேவா செத்த போய் இவ அங்க இருந்திருக்கா. குடிசை பத்தி எரிஞ்சிருக்கு. தேவா குளத்துல விழுந்து செத்துருக்கான். டே அர்ஜுன், இவ எதுக்கு நாங்க போனா? பிரதர், அந்த கேள்விய மாத்தி கேளு.
இந்த பொண்ணு குடிசையில இருந்திருக்கா, அப்ப அது எரிஞ்சிருக்கு. புரியுதா? அப்படின்னா இதை யார் பண்ணது? யாரு பத்த வச்சது? இதெல்லாம் விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும். 2 உசுறு போனதுக்கு இந்த பொண்ணு இல்லடா காரணம், நீங்க பண்ண பாவம் தாண்டா காரணம். படுவாவி பசங்களா. அதனாலதான் சொல்றேன், இனிமேலாவது ஒழுக்கமா இருங்க. யாருக்கும் பயப்படலனாலும் பரவாயில்ல, அந்த யமனுக்காவது பயப்படுங்கடா. போங்கடா போங்க. துக்க வீட்டுல துக்கம் மட்டும் கடைபிடிங்க. இப்படி அப்பாவி பொண்ண டார்ச்சர் பண்ணாதீங்க. டேய் அர்ஜுன், பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா பொங்கி எழணும்டா. இப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போடா, போய் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லு போ. பெருசு ஒன்னதான் சாமியா வேண்டிக்க. உன் பிள்ளைங்க அவனுங்களே அழிச்சுப்பாங்க. இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு வில்லனுங்க. இது எங்க போய் முடிய போகுதோ? டேய் சாமி, இந்த வீட்டுல பாவமே பண்ணாத 2 ஆத்மா நாம தான்டா. ஆனா என்ன குடிகாரன்னு சொல்றாங்க, உன்னை பைத்தியம்னு சொல்றாங்க. உலகம் எப்படி இருக்கு பாரு பாரு. வந்துட்டானுங்கடா சின்ன உள்ளனுங்க. பாத்தியா? வாங்கடா வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? தோட்டத்துக்கு போய் அப்படியே குளிச்சுட்டு வந்தேன். டேய், தோட்டத்துல போய் குளிச்சா மட்டும் போதுமா? பாவங்கள் அதிகமா இருக்கு. உங்க அப்பனுக்கு பண்ண பாவத்தை நீங்களாவது பண்ணாம இருங்க. சூப்பர் சித்தப்பு, நல்லா குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, இந்த லூசு இங்க என்ன பண்ணுது? ஏய் சாமி, அமைதி, கோபப்படாத. ஏய், உங்களுக்கு இவனுக்கு ஆகாதுன்னு தெரியும்லடா. உங்களை பார்த்தாலே வெறி பிடிச்சாலே வெறி வந்தா என்ன பண்ணுவாங்க? டேய், சாமி அவ்வளவு சாதாரணமா நினைக்காத. வெறி வந்தா குறவலைய கடிச்சு துப்பிடுவோம். எங்க கடிச்சு துப்ப சொல்லு பாப்போம். வேண்டாடா. நிறுத்துடா. இவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், விட்டன்னு வச்சுக்க இங்க ரணகளம் ஆயிடும். ஓடி போயிருங்க. நாம ஓடி போடுமாடா. வாங்கடா. டேய், இவனை சாமி, நில்றா. பெரியப்பா செத்துட்டாரு, பார்த்து அழுதுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. காரியம் முடிஞ்சது ஓடி போயிடணும், புரியுதா? இல்ல உங்க உசுருக்கு தான் ஆபத்து. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டலடா. இந்த வீட்டு ஆம்பளைங்களை ஒவ்வொருத்தரையா கொல்ல போறேன்னு யம ஓலை அனுப்பியிருக்கான். உங்க தாத்தா பயந்து போய் உட்கார்ந்துருக்கான், புரியுதா? இந்த பூச்சாண்டிக்கு பயப்படுறவெல்லாம் நாங்க இல்ல. டேய் லூஸ், போய் வேலையை பாருங்க. டேய் போங்கடா. டேய் லூசு, என்னடா லுக்குறா? கொன்றுவேன். சாமி, விடு சாமி. இவனுங்க சின்ன பசங்க, நம்ம ஆவேசப்பட்டா அவனுங்க தாங்க மாட்டானுங்க. டேய், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வாங்கடா. சாமி இரு. சாமி விடு சாமி.
ஆதிரா, இங்க என்னம்மா பண்ற? ஐயோ கடவுளே, என்னாச்சுமா? ஏன் இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க? அத்தை, எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. சுதர்ஷனும் மாமாவும் செத்தது எல்லாரும் என்னாலதானே என் காது படவே பேசுறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு அத்தை. என்னம்மா நீ? அவங்க 1000 பேசுவாங்க, அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்ல அத்தை, என் ஜாதகம் சரியில்லை, அதனாலதான் 2 உயிர் போச்சுன்னு அத்தைங்க மாமாங்க எல்லாரும் சொல்றாங்க. அவங்க புரியாம பேசுறாங்கம்மா. அவங்க மட்டும் இல்ல அத்தை, துக்கம் விசாரிக்க வந்தவங்களும் நான் வந்த நேரம் சரியில்லை, முதல்ல குழந்தை போனா அடுத்தது மாமனார்னு பேசி என்ன நோகடிக்கிறாங்க அத்தை. நானும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாம்மா இருந்தேன். நமக்கு இருக்கிற வேதனை தெரியாம கண்டபடி பேசுறாங்க. ஒரு நாள் அப்படித்தாம்மா. அத நினைச்சு நீ வருத்தப்படாத. அத்தை, என் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? உன் மேல எனக்கு என்னம்மா கோவம்? அத்தை, எனக்கு ஒரு பாவமும் தெரியாது, ஆனாலும் என்னாலதான் மாமா செத்தார்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் என் மேல கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். அவர் விதி முடிஞ்சிடுச்சு, போயிட்டாரு. அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? உலகத்துல மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் போறாங்க. அது புரியாம உன்னையே நோகடிச்சிட்டு இருக்க. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. ஆனா எல்லாரும் என் ஜாதகம் சரியில்லை, நான் பாவப்பட்ட ஆத்மான்னு அப்படி இப்படின்னு பேசி என்ன திரும்ப திரும்ப ஏமா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் உன் மேல இருந்த கோவத்துல பேசுறாங்க. இத்தனை நாள் என் கூட இருந்தவரு தவிக்க விட்டுட்டு போயிட்டாருன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. அவங்க பண்ண பாவத்துக்கு பலனை ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுதானே ஆகணும். என்னத்த சொல்றீங்க? விடுமா, இந்த வீட்டு ஆம்பளைங்க 1 2 பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் வெளியில சொன்னா நமக்கு தான் வேதனை. நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது உன்னாலேயோ உன் ஜாதகத்தினாலேயோ இல்ல. இது இந்த வீட்டு ஆம்பளைங்க தேடிக்கிட்ட வேண. அவங்க வேண அவங்கள சுடுதுமா. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஜாதகம் சரியில்லை, நம்மளாலதான் இப்படிலாம் ஆச்சுன்னு நீ மனச போட்டு குழப்பிக்காத. சரியாம்மா? இப்படி நீ தனியா இருக்க வேண்டாம். வா, உள்ள வா.